இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் கண்ணை பார்த்து சொல்லு. நந்தினிக்கு அம்மா போட்டதும் நீ எப்படிலாம் பதறி போன, நீ என்னென்ன செஞ்சேன்னு கூட இருந்து பார்த்த வேண்டானா? இது மட்டுமா, எதுக்குமே அசராம கல்லு மாதிரி இருப்ப நீ. என்ன இந்த விஷயத்துல இப்படி எமோஷனல் ஆகுறானேன்னு நானே கொஞ்சம் குழம்பி போற அளவுக்கு ஆயிட்டானா பாத்துக்க. அதுவும் கோயில் வாசலுக்கு போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீ போறனா சும்மாவா? அதுவும் பொண்டாட்டியோ பிள்ளையோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், நம்மள மறந்து போய் ஒரு கவலை வரும். அது நம்ம மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குண்டா. அப்படி ஒரு டென்ஷனை, அப்படி ஒரு வேதனைய உன் முகத்திலே நான் பார்த்தேன்டா. இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறியா நீ? கட்டாயமா இருக்குடா. சரி, அந்த அர்த்தம் என்ன நீயே சொல்ல. வேற என்ன, நந்தினி மேல உனக்கு இருக்கிறது வெறும் அன்பு பாசம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு பிரிய வந்துருச்சு. அது கன்ஃபார்ம். போடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். அப்புறம் எதுக்கு மச்சான் நந்தினிக்காக இவ்வளவு பண்ணணும்? டேய், நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ பாவம். என் லைஃப்ல இப்படி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவ எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சக மனுஷங்க முன்னாடி மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம் எதுவுமே இல்ல மச்சான். அடுத்தவங்களோட எமோஷனை பத்தி நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்ல. ஆனா அப்படிப்பட்ட என்கிட்ட ஒரு சேஞ்ச் உனக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அது நந்தினி மட்டும் தான்டா. இத்தனைக்கும் அவ இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒன்னும் சொன்னதும் இல்ல, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எந்த கிளாஸும் எடுத்தது இல்ல மச்சான். ஆனா அவளோட பொறுமை, அந்த நிதானம், அன்பு, இந்த விட்டு கொடுத்து போற மனசு, இது எல்லாம் சேர்ந்து கூட இருக்கிறவன அப்படியே மாத்திருது மச்சி. எங்க வீட்டுக்குள்ள அவ வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நந்தினி எவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இதுவே இன்னொரு பொண்ணா இருந்தான்னு வச்சுக்கோ, எப்பவோ சி போன்னு தூக்கி போட்டு போயிருந்திருப்பாடா. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையா எவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். அவ நல்லா இருக்கணும்டா, அவ நல்லா இருக்கணும். டேய், நந்தினி மேல உனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு மட்டும்தான்டா நான் சொன்னேன். ஆனா நீ அதை எவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ற பத்தியா? நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்காதவங்களை பத்தி இவ்வளவு பேசுவோமா? டேய், நான் நந்தினிய பிடிக்காதுன்னு எப்படா சொன்னேன்? எப்ப சொன்ன? அவளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதனால தானே நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இத பாரு, நீ சொல்ற மாதிரி இந்த அன்பு பாசம் இது எல்லாம் தாண்டி பிரியம் வந்துருச்சு, அஃபெக்ஷன் வந்துருச்சு, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக நீ ஒத்துக்க மாட்ட. சரிடா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ எப்படிப்பட்ட குடிகார திலகம்னு உன் ஃப்ரெண்டான எனக்கு தெரியும். உலகத்துல யாரு சொன்னாலும் குடிய நீ விடமாட்ட. அப்படிப்பட்ட நீ நந்தினிக்காக இப்ப வரைக்கும் பாட்டிலே தொடாம இருக்கிறியே, அது எப்படி? டேய், ஏன்னா குடிச்சு குடல் வெந்து நான் சாவறேன்டா. ஆனா ஒரு பாவமும் பண்ணாத அந்த நந்தினி எதுக்குடா சாவணும்? அம்மா வந்தா சுத்தமா இருக்கணும், சரக்குல கை வைக்க கூடாது, சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது சயின்ஸோ நம்பிக்கையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் அவளுக்கு நல்லா ஆகும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படி மச்சான் அதை திருப்பி பண்ண முடியும்? பாவுண்டா, எனக்காக எவ்வளவோ பண்ண அந்த நந்தினிக்காக நான் அட்லீஸ்ட் இதாச்சும் செய்யணும் இல்லடா? பரவாயில்ல மச்சான், எப்படி இருந்த சூர்யா இந்த அளவுக்கு பேசுறாங்கிறதே பெரிய மாற்றம் தான்டா. சூப்பர் மச்சான். டேய், அப்புறம் இன்னொரு விஷயம்டா. என்னது? நந்தினிக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போய் அவ வீட்லயே விட்டுட்டு வந்துடலான் இருக்கு. என்னது? டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அவளை என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்பெல்லாம் ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி அவளை இங்கேயே இருக்க வச்சிருக்கேன்டா. பட் அந்த சட்ட விஷயத்துல நான் அவளை அடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் பயந்து ஒதுங்கி போய் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க சார்னு சொன்னது, அது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குடா அந்த பயம். பாவம்டா, இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் தான்டா அவளுக்கு பாதுகாப்பு.
யார் மூலமா அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் அவளுக்காக நிப்பேன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. கடைசியில நானே அவளை அடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது அவளால தாங்க முடியல மச்சான். எனக்கும் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு மச்சான். என்னதான் நான் அவளுக்கு சமாதானம் சொன்னாலும் அந்த குற்ற உணர்ச்சி என்னை வாத்தி வதக்கிக்கிட்டே இருக்குடா. ஒருவேளை நான் நந்தினியை அடிச்சதுக்கு அப்புறம் தானடா அவளுக்கு அந்த ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தானே இந்த அம்மா போட்டுச்சு. அதான்டா நான் தான் அதுக்கு காரணம்னு ஃபீல் ஆயிட்டே இருக்கு மச்சான். ஒன்னு சொல்றேன் மச்சான், எதுவா இருந்தாலும் அவ எதுக்காக இவ்வளவு நாளா ஆசைப்பட்டாலோ அவளுக்கு அதை பண்ணி கொடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. போதும்டா, போதும். இத்தனை நாள் எங்க வீட்டுல இருந்து அந்த போதும் அந்த கஷ்டம்லாம். அவளாச்சும் போய் நிம்மதியா சந்தோஷமா அவளோட குடும்பத்தோட இருக்கட்டும்டா.